மகாநதி சீரியலில் இப்போ குமரன் இந்த சீரியலை விட்டே விலக போகிறாரா அப்படிங்கிற ஒரு தருணத்தில் இப்போ நடக்க போகிற விஷயங்களை பற்றியான ஒரு கற்பனையான வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து இப்போ மண்டபத்திலே வச்சு, அதாவது அந்த மேடையிலே வச்சு மாலையை கொண்டு வந்து குமரன் போடலாம் அப்படின்னு போடும் பொழுது, அந்த மாலையை இப்போ முதல்ல வந்து வம்படியாக வாங்கி மட்டும் கழுத்தில் மாட்டிக்கிறாங்க கங்கா. அதை பார்க்கும் பொழுதே ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் கலக்கமாக இருக்குது. என்ன உங்கள் பிஹேவியரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த கோபத்தெல்லாம் தான் மனசில் வச்சுட்டு இருக்காங்க அவங்க. 4 நாளாக அவர் எங்கே போனார், எந்த வேலையும் செய்யலை அப்படி இப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மனசில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து தான் அப்படி கருவிட்டு இருக்காங்கிறது காவேரிக்கு புரியுது. காவேரி பக்கத்துலேருந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அடுத்தது குமரனுக்கு மாலை போடுங்க, தம்பிக்கு மாலை போடுங்க, மாப்பிள்ளைக்கு மாலை போடுங்க அப்படின்னு கையில் மாலையை கொடுக்க, அந்த மாலையை போட வரும்பொழுது இவரும் சிரிச்சுக்கிட்டே, ஏற்கனவே டயர்டாக இருக்கார் குமரன். அந்த டயர்டோடையே வந்து தலையை அப்படி குனியும் பொழுது அதை தூக்கி விட்டு இந்த ஆளுக்கு மாலை ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, இந்த ரோட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. விஜயுடைய தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ குமரனுடைய அம்மா அக்கா எல்லாரும் வந்திருக்கும் பொழுது இந்த ஆளுக்கு மாலை ஒன்று தான் கேடா அப்படின்னு வந்து இப்போ இவங்க கேட்ட கேள்வியை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கங்கா என்னடி பண்ணுற, கங்கா என்னடி இது அப்படின்னு இந்த பக்கம் வந்து சாரதா டென்ஷனாக, இந்த பக்கம் வந்து அக்கா என்னக்கா பண்ணுற அப்படிங்கும் பொழுது வந்து கூடவே இருக்கலை. ஒரு பொண்டாட்டிக்கு வளகாப்பு வைக்கணுங்கிற ஒரு அறிவே இல்லை. அதையும் நான் சொல்லி கடைசியில் வந்து அவ்வளோ பிரச்சனையாகி அதுலேயும் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போதைக்கு வளகாப்பு வேணான்னாரு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 4 நாளாக விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. வீட்டுக்கே வராமல் இப்போ வீட்டுக்கு வந்து இப்போ கரெக்டாக அதுவும் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் லேட்டாக வராரு. லேட்டாக வந்து உட்காந்து முகத்தில் கொஞ்சமாக சந்தோஷம் இருக்கான்னு பாரு, மூஞ்சி எத்தி கழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அப்படிங்கும் பொழுது குமரன் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியாது கங்கா அப்படின்னும் போது, என்ன வேணால் பண்ணிட்டு இருங்க, உங்களுக்கு என் மேலே அக்கறை இல்லை, என் மேலே அன்பு கிடையாது, சும்மா எல்லாம் நடிப்பு அப்படிங்கும் போதே அவர் டக்குன்னு கீழே இருந்து அந்த நகடப்பாவை எடுத்து வந்து நகடப்பாவை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளார பார்த்தா ஒட்டியானம் இருக்குது. அப்படியே ஷாக் ஆகி வந்து இப்படி கங்கா பார்க்க, ஒரு வார்த்தை நீ ஆசைப்பட்டு கேட்ட, எனக்கு வந்து இந்த ஒட்டியானம் வந்து வேணும்னு ஆசை, ஆனால் உங்களால் வாங்கி தர முடியுமா, உங்களால் ஒரு தங்க மோதிரம் கூட வாங்கி தர முடியாது அப்படின்னு. காவேரியோட புருஷன் வாங்கி தருவார், உங்களால் முடியுமான்னு கேட்டேன். அதனால தான் அவ்வளோ நாள் பாடுபட்டு 4 நாளாக ராத்திரி பகலாக உட்காந்து தைச்சேன். அதை வந்து சொல்லக்கூடாது, சொன்னால் நான் கஷ்டப்பட்டுறேன் அப்படின்னு நினச்சி நீயும் வந்து வருத்தப்படுவ அப்படிங்கிறனால தான் உன்ட்ட சொல்லாமல் இருந்தேன் அப்படிங்கும் பொழுதே வந்து அப்படியே இந்த பக்கம் காவேரி கண்ணீர் வந்துடுது. இதை காமிச்சிட்டே வந்து இதனால தான் உனக்காக நான் வந்து வரதுக்கு லேட் ஆனிச்சு, நான் என்ன செஞ்சாலும் உனக்கு பத்த மாட்டேங்குது, நான் ஏதோ வந்து சரியில்லை, நான் வந்து எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த திறமையும் இல்லை அப்படின்னு என் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த நகையை நீட்ட அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அவங்களுக்கு அப்படியே அந்த நகை மேலே இவங்களுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் துளி அப்படியே விழுந்தப்புறம், மாமா இதுக்காக தான் நீங்கள் வராமல் இருந்தீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் இதுக்காக தான் வராமல் இருந்தேன், ஆனால் இவ்வளோ விஷயத்தில் எனக்கு ஒன்று புரிஞ்சுச்சு. இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து விஜய் பண்ணியிருந்தால் 4 நாளாக வரல அப்படின்னா காவேரி வார்த்தை என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, என் புருஷன் வந்து எங்கேயோ எனக்காக தான் ஏதோ பண்ண போயிருக்காரு, அவர் வந்து இப்போ ஏதோ தப்பான ஒரு இடத்துக்கு போக மாட்டார், இல்லை வந்து என்னை இப்படி விட்டு எறிஞ்சிட்டு இப்போ அவர் வாழ்க்கையை வாழ மாட்டார் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருப்பா. ஏற்கனவே வந்து விஜய் வந்து இதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளார அவர் வந்து ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு போயிட்டு அவர் வந்து அவங்க வீட்டிலேருந்து டிவோர்ஸ் பேப்பர்லாம் எடுத்து வந்து நீட்டும் பொழுது அப்பையும் வந்து காவேரி கண்டிப்பாக விஜய் அப்படி பண்ண மாட்டார், விஜய்க்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தபோது அவன் நம்பிக்கையோடு இருந்தா. அந்த நம்பிக்கை தான் ஒரு புருஷன் பொண்டாட்டி கடையில் முக்கியமான விஷயம். ஆனால் உனக்கு 4 நாள் நான் வரல அப்படிங்கும் பொழுது என்ன ஏதுன்னு யோசிக்காமல், நான் வேறு எதுவுமே பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ஆனால் வந்து என்னை சந்தேகப்பட்டிருக்க, இல்லை வந்து நான் வந்து ஏதோ வந்து வீம்புக்குன்னு விருப்பம் இல்லாமல் நான் வராமல் இருக்கேன்னு நினச்சிருக்கேன். அப்போ என்றைக்குமே உனக்கு வந்து நான் வந்து ஒரு கையால் ஆகாதவன், காசு இல்லாதவன், அதே மாதிரி வந்து பார்த்த அப்படின்னா வந்து உன்னை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டேதானே நீ நினைக்கிற. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு, நான் கொஞ்ச நாள் இந்த ஊரை விட்டு போகிறேன். எனக்கு இப்போ தான் வந்து சொன்னாங்க ஒரு ஃபாரினில் வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வேலைக்காக நான் கிளம்பி போகிறேன். நான் போயிட்டு கொஞ்ச நாள் பணம் சம்பாதிச்சு கை நிறைய பணத்தோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாமல் சொல்கிறதே என்னென்னா பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறார். அதனால் அவர் கிளம்பி வேகமாக கோபமாக கிளம்பி போகும்பொழுதே இந்த பக்கம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது கங்காவுக்கு. கங்கா கண் கலங்கி என்னங்க மாமா அப்படின்னு இருக்கும் போதே வந்து அவர் போதும் கங்கா போதும் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன்லேருந்தே கிளம்பி போயிடுறாரு. ஃபங்க்ஷனில் ஆளெல்லாம் போனதுக்கப்புறம் ஏன்க்கா அப்படி பண்ண, மாமா உனக்காக தான்க்கா ராத்திரி பகலாக எல்லாம் பண்ணார், நான் போய் பார்த்தேன், அவருக்கு அப்படியே தூக்கம் தள்ளுது, நைட்டெல்லாம் அங்கே நிவினும் விஜயெல்லாம் தூங்கியிருக்காங்க, அவ்வளோ தூரம் உனக்காக பண்ணாருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே நிறுத்திடி அப்படின்னு ஒரு கத்தி கங்கா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நாங்கள் சந்தோஷமாக நானும் அவரும் இருந்தோம், எங்கள் வீட்டில் நாங்கன்னு சந்தோஷமாக இருந்தோம், நீ எப்போ இங்கே வந்தியோ அப்போ இருந்தால் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு,
ஆரம்பிச்சிச்சு. இதில் அவன் புருஷனை வேற கூப்பிட்டு வந்து அவர் நகை வாங்கி கொடுத்தாரு, அவங்க வீட்டிலேருந்து பழம் வாங்கி கொடுத்தாங்க, உனக்கு வந்து வளகாப்பு வைக்கலாங்கிறாங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா பேச 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 எனக்கு எதுவுமே கிடைச்சதில்லை, எல்லாமே அவளுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஒன்னால் நீங்கள் வந்து நீயும் உன் புருஷனும் வந்து ஓவராக பண்ணி எப்போ பார்த்தாலும் வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்ததுனால தான் எனக்கு வந்து அப்படியே வந்து என் புருஷன் அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து கோவம் வந்துச்சு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காம இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம்னு நான் நினச்சேன். ஆனால் நீ என் கண்ணு முன்னாடியே வந்து எனக்கு உறுத்துற மாதிரி பல விஷயத்த பண்ண, எல்லாமே ஒன்னால தான் அப்படிங்க. என்னக்கா பேசுகிறேன், நான் என்னக்கா செஞ்சேன் அப்படிங்கும் போதே இவங்க பல்லாருன்னு ஒன்று விட்டு, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நாங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சா போயிடு, என் புருஷன் போயிட்டாரு, இப்போ எப்போ வரப்போறாரு எங்கே இருக்காருன்னே தெரில, நீயும் உன் புருஷனை இருக்க வரைக்கும் நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேச, இந்த சமயத்தில் டக்குன்னு விஜய் வந்து காவேரி கையை பிடிச்சி, காவேரி நம்ம கிளம்பி போகலாம். அவங்க மனசில் இந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனையோட வழியோட நம்மளை பார்த்து கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க நம்மளை இப்போ சந்தோஷமாக தான் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க சந்தோஷமாக தான் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் அவங்க இப்படி இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம தயவு செஞ்சு கிளம்பி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்ப உடனே சாரதா இருந்தாலும் வேணான்னு சொன்னாலும், இல்லை நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிடுறோம், எங்கள் வீட்டுக்கும் போக முடியாது, நாங்கள் தனி கொடுத்தோமா கொஞ்ச நாள் வேறு வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு அவங்க கிளம்பி போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தோணுது. ஸோ இதுக்கப்புறமா அடுத்து என்ன நடக்க போகுது? ஏன்னா குமரன் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு போயிடுறாரு. இல்லை ஆனால் இவங்கள தனி கொடுத்து அனுப்ப போகிறாங்களா, இல்லை இவங்க இதே வீட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு குமரன் இல்லைங்கிறத வந்து இப்போதைக்கு மறந்து வேற கதைக்களங்கள்லாம் கொண்டு போகிறாங்களா, இல்லை புது குமரனாக ஒருத்தரை கொண்டு ஓகே நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.